மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் ஊடகங்களுக்கு தன்னுடைய முதலாவது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கிய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அறிக்கையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய முதல் அறிக்கையில் அமெரிக்காவுக்கு அவர் பாரதூரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். முஜ்தபா அலி ஹாமனி தெரிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரை தான் ஈரான் ஆன்மீக தலைவராக தேர்வு செய்திருந்தது. இந்த நிலையில் தான் முதலாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் முடிவுக்கு வந்து தற்போது ஒரு சமாதான நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றோடு 153வது நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல 14வது நாளாகவும் அமெரிக்க ஈரானிய இஸ்ரேலிய சண்டை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பலகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரம் ஈரான் இந்த 2 நாடுகள் மீதும் அவர்களுடைய தளங்கள் மீதும் படுபயங்கரமான பதிலடி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்கிறது. அதனால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு பொருட்களுடைய விலை உயர்வும் தாறுமாறாக உயரக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இன்னும் 40 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்கள் தான் நாடு முழுவதும் இருக்கிறது என்று இந்தியாவினுடைய மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்கள் தான் மீதம் இருக்கும் என்கிற நிலையில அமெரிக்காவுக்கும் இதே போன்ற ஒரு 50 நாட்களுக்கு